தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். சங்கீதம் 39 சங்கீதம் 3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் வாசிக்கிற அனுபவம் கர்த்தருடைய பார்வையில் எவ்வளவு முக்கியமானதா இருக்கிறதோ அதே போன்று அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை குறித்து தியானிப்பது அதைவிட மிக மிக முக்கியமான ஒரு காரியமாகும். சாதாரணமாய் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவர்கள் இதற்கெல்லாம் நேரம் கொடுக்க முயற்சி செய்யவோ அல்லது யோசிக்கவோ மாட்டார்கள். ஆனால் எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ தேவனுக்கு பயந்து அவருடைய சமூகத்தை நாடி தேடி இவ்விதமாய் அவரை குறித்து தியானிக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்வில் கர்த்தருடைய வல்லமை, அவருடைய அக்கினி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யாவும் நிரம்பி வழியும் என்பதைத்தான் இந்த வசனம் விளக்குகிறது. இதைத்தான் மேலானவைகளையே நாடுங்கள் என்றும் ஆவியிலே அனலாயிருங்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்து சென்ற இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் நிறைந்திருந்தார் என்றே வாசிக்கிறோம். ஒரு சில இளம் வாலிப பெண்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தரை தேட அவர் வழிகளில் நடக்க தங்களை ஒப்பு கொடுத்தனர். ஆனால் அவ்விதமாக தீர்மானம் எடுத்த அந்த நாளிலிருந்து அவர்கள் குடும்பத்தார் அதன் மேன்மையை அறியாமல் அதற்கு பல்வேறு விதங்களில் தடையை உண்டு பண்ணினார்கள். ஆனால் இந்த இளம் பெண்களோ தடை அதிகமாக கர்த்தரை முழு மனதுடன் மிகுந்த உற்சாகத்துடன் தேட ஆரம்பித்தார்கள். இதனால் தேவ பிரசன்னம், தேவ கிருபை மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் அளவில்லாத அபிஷேகம் அக்கினிமயமாய் அவர்கள் வாழ்வில் இறங்கியது. யோசேப்பின் வாழ்வில் தேவ பிரசன்னம் இதே போன்று நிறைந்திருந்தமையால் அவன் வாழ்வில் ஆண்டவரால் உயர்வு பெற்றது போல இவர்கள் வாழ்வையும் கர்த்தர் வெகுவாய் ஆசீர்வாதங்களால் எல்லா பக்கமும் நிரப்பினார். இதை கண்டபின் அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கு தடை செய்வதை நிறுத்தி அவர்களை குறித்து பெருமைப்படும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அக்கினி அபிஷேகத்தினால் பெரும் அனல் நிறைந்த வாழ்வை நீங்களும் பெற வாஞ்சிக்கிறீர்களா? அப்படியானால் இன்று அந்த வாலிப பெண்களை போல ஆண்டவரே, வெறுமையும் விருதாவுமான என் வாழ்வையும் கூட அவ்வண்ணமே வல்லமை நிறைந்ததாக தலைகீழாய் மாற்றும் என்று நீங்களும் கருத்தாய் வேண்டுதல் செய்யுங்கள். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு தெய்வமே, எத்தனை மேலான வாழ்வை நீர் எனக்கென்று வைத்திருக்கிறீர். இந்த அனுபவத்தை இன்று எனக்கும் தாரும். நானும் பரிசுத்த ஆவியின் அக்கினியால் நிறைந்து அநேகரை உம்மண்டை கொண்டு வருகிற உண்மை ஊழியம் செய்கிற நிலையில் வாழ எனக்கும் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.